உங்க எல்லார் முன்னாடியும் நான் அக்னிகுண்டம் இறங்கி என் பாதத்துல ஒரு சின்ன காயம் கூட இல்லாம நான் தீ மிதிச்சு வெளியில வந்து காமிக்கிறேன். வெண்ணிலா, என்ன வெண்ணிலா, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல கலை, எனக்கு பயம் எல்லாம் ஸ்வேதாவை பத்தி தான். அவ இந்த அளவுக்கு இறங்கி ஏதேதோ சொல்றான்னா கண்டிப்பா அவ மனசுல ஏதோ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லனா எந்த தைரியத்துல பேச்சு அம்மனுக்கு தீ மிதிக்கிறேன்னு சவால் விட முடியும்? ஏன், அது அந்த அளவுக்கு பயங்கரமான சாமியா? ஆமா, பேச்சியம்மனோட சக்தியும் உக்கரமும் ரொம்ப பயங்கரமானது. அது ஊரஞ்ச விஷயம்தான். ஸ்வேதாவை பொறுத்த வரைக்கும் இத தெரியாம பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இதோட முடிவு என்னவா இருக்கும்னு நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை ஸ்வேதா கிட்ட கடைசியா ஒரு தடவை பேசி பார்க்கலாமா? இல்ல வெண்ணிலா, ஸ்வேதா நம்ம யோசிக்கிறத விட 1000 மடங்கு யோசிக்கிறவ. இப்படி ஒரு காரியத்தை தைரியமா செய்யறேன்னு சொல்றதுக்கு இதுல கண்டிப்பா ஏதோ உள்குத்து வேலை இருக்குன்னு தான் தோணுது. ஏற்கனவே டாக்டர் விஷயத்துல ஏமாந்துட்டோம், இந்த விஷயத்துல ஏமாறவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் மனசுக்குள்ள என்ன பிளான் வச்சிருக்கான்னு நமக்கு தெரியணும். ஒருவேளை பொய்யான கர்ப்பத்தை நெஜ கர்ப்பம்னு சொல்லி தீ மிதிச்சு உண்மைன்னு நம்ப வைக்க முயற்சி பண்ணா, நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு ஆபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் மீறி அவ ஏமாத்தி முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணா, அதுக்கப்புறம் தாலி கட்டுற சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்பட்டுருமே. இங்க பாரு, சும்மா ஒரு பேச்சு கூட இப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஐயா, வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க பூசரியா. தீ மிதிக்க ஏற்பாடு பண்ண சொன்னீங்களே, யார் நம்ம குடும்பத்துல தீ மிதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அது வேற யார்? வேற யாரும் இல்ல, இதுதான். ஐயா, என்னங்க ஐயா, பேச்சியம்மன் கோயில்ல தீ மிதிக்கிறதுங்கிறது? இல்ல, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் இது சுயத்தை ஒத்துருக்குது. குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அதை நாங்க முடிவு பண்ண முடியாது. பேச்சம்மா தான் முடிவு எடுக்கணும்னு நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பேச்சி தாயி பொல்லாத சாமி, வேண்டுதல்ல உண்மை இருந்தாதான் தீ மிதிச்சு கரையேற முடியும், இல்லன்னா ஆளை அடிச்சு சாச்சிரும். ஐயா, சொல்றது புரியுதில்லாங்க? என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்கய்யா. எனக்கு இருக்குமே தெரியுமா, நான் இந்த ஊருக்கு புதுசா. இதோ இறங்க போகுது இந்த பொண்ணு தானே, அதுகிட்ட சொல்லுங்க. இதை பாரு ஸ்வேதா, இந்த தீ இறங்குறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு தான் பூசாரி வர சொல்லியிருக்கேன். ஒரு தடவை அம்மனுக்கு முன்னாடி தீயை ஏற்றிட்டோன்னா அதை அணைக்க கூடாது, அணைக்கவும் முடியாது. அதே மாதிரி முடிவு பண்ணிட்டு பின் வாங்க கூடாது, பின் வாங்கவும் முடியாது. எல்லாத்துக்கும் மேல மனசுல உண்மை இல்லாம பொய் சொல்லிட்டு இறங்கணும்னு வச்சுக்கோயேன், புசுங்கிடும். சத்தியமா சொல்றேன், உயிரோட வெளியே வர முடியாது. மனுஷங்க கூட விளையாடலாம், சாமி கூட விளையாடக்கூடாது. அதனால இப்போட ஒன்று கெட்டு போல யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்ல. ஸ்வேதா, உன்னை அழிக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது, உன்னை திருத்தணும் தான் பார்க்கறேன். வேண்டாம் ஸ்வேதா, இப்பவும் கெட்டு போல. நீ கர்ப்பமா இருக்குன்னு போய் தானே சொன்ன, ஒத்துக்கோ. பொய் இல்லை, சத்தியமான உண்மை.
நான் தீ மிதிச்சு பத்திரமா வெளியே வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்க கையால தாலி வாங்கியே தீருவேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. கர்ப்பமாகாத எந்த பொண்ணும் கர்ப்பம்னு சொல்லிக்க மாட்டான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி, நான் என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்து எதுவோ அப்படியே நடக்கட்டும். சரி ஐயா, நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க. ஆகட்டுங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேங்கய்யா. அம்மா சுவேதா, நான் என்ன எனக்கு தெரியும். கோவில்ல தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி சுத்த பத்தமா இருக்கணும், விரதம் இருக்கணும், வீட்டுக்குள்ள கவிச்சு புலங்க கூடாது, அதானே? இதெல்லாம் பண்ணாம விட்டா பேச்சி அம்மா தண்டிச்சிடுவா. இதானே நீங்க சொல்ல வரீங்க? நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஐயா, நான் வரேங்கய்யா. மாமா, நான் வந்து எதுக்கும் பயப்படாம தீமிதிக்க சம்மதிக்கும் போதே உங்களுக்கு தெரியலையா நான் சொல்றதுல உண்மை இருக்குன்னு? என் வாக்க காப்பாத்துறதுக்காக நான் தீ மிதிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். நான் கரெக்டா மீண்டு வந்துட்டா நீங்க சொன்ன வாக்க காப்பாத்துறதுக்காக என் கழுத்துல தாலி கட்டியே தீரணும். ஹே வெண்ணிலா, நீ தயாரா இரு. நீதான் உன் கையால தாலி எடுத்து கொடுத்து கட்ட வைக்கணும். என்ன புரியுதா? ஐயப்பா, எங்க வீட்ல என்னென்னமோ அநியாயம் நடக்குது. இந்த ஸ்வேதா ஆண்டி அநியாயமா அப்பா மேல பொய்யா ஒரு பழிய போட்டு அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால நாங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்கோம். நீ தான் எங்களோட கவலையெல்லாம் தீர்த்து வைக்கணும். தீர்த்து வைப்பியா இல்லையா? மணிகண்டா, நாங்க சின்ன பொண்ணுங்க, நீயும் எங்களை மாதிரி சின்ன பையன் தானே. ஸ்வேதா ஆண்டி தான் பொய் சொல்லல, அதை நிரூபிக்கிறதுக்காக தீ மிதிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க அப்பாவை ஜெயிக்கவே கூடாது, என் அப்பா தான் ஜெயிக்கணும். அந்த ஸ்வேதா ஆண்டி எப்படியாவது திருந்தணும். நீ திருத்துவியா மாட்டியா? கன்னிசாமி வேண்டுனா என்ன வேண்டுனாலும் பழிக்குன்னு குருசாமி சொன்னாங்க. நாங்க 2 கன்னிசாமிங்க ஒன்னா சேர்ந்து ஒரே விஷயத்துக்காக வேண்டுறோம். எங்க வேண்டுதலை நீ எப்படியாவது நிறைவேற்றையப்பா. ஸ்வேதா ஆண்டி ரொம்ப தப்பானவங்க. ஏற்கனவே அப்பாவுக்கு வெண்ணிலா அம்மா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஸ்வேதா ஆண்டி நினைக்கிறது தப்பு தானே. அதை நீ தான் தடுத்து நிறுத்தணும். ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா, அலங்கார பிரியா, பிரசாத பிரியான்னு உனக்கு பல பேர் இருக்கு. ஸ்வேதா ஆண்டி மூலமா எங்க குடும்பத்துக்கு வர ஆபத்தை நீ தான் தடுத்து நிறுத்தணும். அப்படி நிறுத்திட்டா உனக்கு அழகா அலங்காரம் பண்ணி பிரசாதம் எல்லாம் படைக்கிறோம். நாங்க சொல்றதெல்லாம் செய்வியா மாட்டியா? என்ன நீ? நாங்க திருப்பி திருப்பி கேக்குறோம், எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. இப்ப மட்டும் நீ நேர்ல வந்து எங்களுக்கு பதில் சொல்லல, அப்புறம் நாங்க சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், பட்னியாவே கிடப்போம். இந்த ஸ்வேதா ஆண்டி ரொம்ப தைரியமா இருக்காங்க. தப்பு பண்ணவங்க பயப்படுவாங்க தானே. ஆனா அவங்க தப்பு பண்ணிட்டும் எந்த பயமும் இல்லாம இருக்காங்க. அவங்க தீ மிதிக்கிறேன் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. நீ நேர்ல வந்து எங்களுக்கு தைரியம் சொன்னாதான் எங்க கிட்ட இருக்க பயம்லாம் போய் தைரியம் வரும். நீ வா ஐயப்பா, நீ நேர்ல வா. நீ இப்ப வரல, நாங்க இனிமேல் உன்னை கும்பிட மாட்டோம், நம்பவும் மாட்டோம். நானும் சொல்றேன், மலைக்கு வர மாட்டோம், மாலையும் கழட்டிடுவோம். மாலையை கழட்டி
தான் என்னோட வேலையே. அதுவும் கன்னிசாமிகள் கூப்பிடும்போது நான் எப்படி வராமல் இருப்பேன்? ஐயப்பா, எங்க பிரச்சனையெல்லாம் கேட்டல, எங்களுக்கு பதில் சொல்வியா? நீ வருவியோ மாட்டியோன்னு நாங்க சந்தேகப்பட்டோம். நல்ல வேலையா எங்க கவலையெல்லாம் தீர்த்து வைக்க நீ வந்துட்ட. இப்பவே எனக்கு எங்க கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும் நம்பிக்கை வந்துருச்சு. உங்கள் குறையெல்லாம் கேட்டேன். உங்கள் பிரச்சனைகள் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகத்தான் நான் நேர்ல வந்திருக்கேன். கேளுங்க. இங்க பாரு ஐயப்பா, இந்த பக்கம் எங்க அப்பா, அந்த பக்கம் ஸ்வேதா ஆண்டி, 2 பேரும் எதிர்த்து நிக்கிறாங்க. நீ யார் பக்கம் நிப்ப? நான் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் நிப்பேன். அப்போ சரி, எங்க அப்பா பக்கம் தானே நியாயம் இருக்கு. நீ எங்க அப்பா பக்கம் தானே நிப்ப. நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீ திரும்பி வருவியா? நீங்க 2 பேரும் என்ன கும்பிடுற கன்னிசாமிகள். அதனால நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருதுதான் என்னோட முதல் கடமை. நான் கண்டிப்பா வருவேன். இப்ப போறேன். பாத்தியா, ஐயப்ப சாமி நியாயம் பக்கம் தான் நிப்பேன்னு சொல்லிட்டாரு. இத உடனே அப்பா கிட்ட போய் சொல்லிடலாம். கன்னிசாமிங்களா, 2 மணி தூங்காம 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் பேசுற சத்தம் எங்களுக்கு மேல கேக்குது. அதான் வந்தோம். யாரு கூட பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, ஐயப்பன் கூட பேசிட்டு இருந்தோம்ப்பா. ஐயப்பன் கூடயா? ஆமாப்பா, அப்படியே இந்த படத்துல இருக்க மாதிரியே புலி மேல உட்காந்து நேர்ல வந்து என்கிட்டயும் உத்தரா கிட்டயும் பேசினாருப்பா. சரி சரி சரி, அது ஒண்ணும் இல்லை சாமிங்களா. மாலை போட்டிருக்கீங்க, சரணம் சொல்றீங்க, பூஜை பண்றீங்க, ஐயப்பனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதனால ஐயப்ப சாமி கனவுல வந்துருக்கு. தூக்கத்துல இருந்துச்சு, 2 பேரும் சாமி கும்பிட வந்திருக்கீங்க. கரெக்டா? ஐயோ இல்லப்பா, நாங்க தூங்குறதுக்கு முன்னாடி தான் சாமி கும்பிடுறதுக்கே வந்தோம். அப்போ மனசார வேணுனப்போ நிஜமாவே ஐயப்பன் வந்தாரு. ஐயோ உத்ரா, ஏய், சரி, அது என்ன தெரியுமா? 2 பேரும் கன்னி சாமிங்க, செல்ல சாமிங்க. அதனால நீங்க கூப்பிட்ட உடனே ஐயப்பன் ஓடி வந்துட்டாரு. சரி, ஐயப்ப சாமி என்ன சொன்னாரு? ஐயப்ப சாமி கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அப்படி வேண்டிக்கிட்டீங்களா? இல்லப்பா, நீங்க இவ்வளவு கவலையிலயும் பிரச்சனையிலயும் இருக்கும்போது நாங்க எங்களுக்காக வேண்டிப்போமா? உங்களுக்காக தான்ப்பா வேண்டிக்கிட்டோம். ஐயப்பன் கிட்ட எங்க அப்பா பக்கம் நிப்பீங்களா இல்ல ஸ்வேதா ஆண்டி பக்கம் நிப்பீங்களான்னு கேட்டோம். ஐயப்பன் நியாயத்து பக்கம் தான் நிப்பேன்னு சொன்னாரு. அப்ப உங்க பக்கம் தானேப்பா நியாயம் இருக்கு. அந்த ஐயப்பன் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன முத்து மாமா, குழந்தைங்க முன்னாடி என் செல்ல குட்டிக்கிட்டா நீங்க. எவ்வளவு பெரிய வீடு, சொத்து, பணம் இருந்தாலும் இந்த மாதிரி பாசம் ஒருத்தனுக்கு கிடைக்கணுமே. அப்பா அழக்கூடாதுப்பா. இல்லடா, நான் அழலடா. இது சோகத்துல வர கண்ணீர் இல்லடா, சந்தோஷத்துல வர கண்ணீர். செல்ல குட்டிங்களா, நீங்க இருக்கீங்களா எனக்கு, அது போதும்டா. நீங்க சொல்லிட்ட கண்டிப்பா சாமி கேட்கும். சரியா? சரி, இப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாமிகிட்ட சொல்லிட்டீங்கல்ல, போய் சாமி கும்பிட்டுட்டு தூங்கிக்கணும். சரிப்பா. சரி, போங்க போங்க போங்க. கஷ்டம்னா என்னன்னே தெரியாத வயசு. ராத்திரியில தூங்காம எனக்காக சாமி கும்பிட்டு இருக்குங்க.
எனக்கா மாலை போட்டுட்டு 40 மைல் மலை மேல நடக்க போதுங்க. எனக்காக ஐயப்ப சாமி கும்பிட்டு பாரு. ஐயப்ப சாமி பேசுச்சுன்னு சொல்லுதுங்க. பாவம், ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல எனக்காக கஷ்டப்படுதுங்க. இதெல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசு. இந்த வயசுல போய் கஷ்டத்தை மனசுல சுமந்துட்டு இருக்குங்க. என்னாலதானே இந்த கஷ்டம் எல்லாம்? தப்பு வேணில. என் கஷ்டம் என்னோட போகட்டுங்க. என் குழந்தைங்க ஏன் கஷ்டப்படுதுங்க? எனக்கு என்ன பிடிக்கல வேணில. என்ன முத்து மாமா, நீ என்ன தப்பு பண்ண? யாரோ பண்ண தப்புக்கு உன்னை பலிகடை ஆக்க பாக்குறாங்க. நீ எந்த தப்பும் பண்ணல. அந்த குழந்தைங்க சொன்னது நிஜம். அவங்க 2 பேரும் ஐயப்பனோட மறு உருவம்தான். அதனால கண்டிப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது முத்து மாமா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பிறக்கும். இவ்வளவு நாளா என்னால நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த, இப்ப நம்ம குழந்தைங்களும் சேர்ந்து கஷ்டப்படுது. ஸ்வேதா, எல்லாரும் திருப்பி திருப்பி தீ மிதிக்கிற விஷயத்த பத்தியும் பேச்சியம்மனுடைய உக்கிரத்தை பத்தியும் பேசும்போது என் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் உருவாகத்தான் செய்யுது. நீ இப்ப வரைக்கும் தைரியமா தான் இருக்க. அது எனக்கு தெம்பா இருந்தாலும் எனக்கு பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னதான் ஸ்வேதா உன்னோட திட்டம்? இப்ப வரைக்கும் அதை சொல்லவே மாட்டேங்கிற. பேச்சி தாய பத்தி உனக்கு தெரியும் தானே? அதை நான் சொல்லி உனக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அதான் கேக்குறேன். என்னத்த இத பத்தி நான் யோசிக்காமலையா இருப்பேன்? நம்பூதிரி கிட்ட நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டேன். அவரு 2 விஷயங்கள் நம்மள பண்ண சொல்லியிருக்காரு. என்ன பண்ணணும்? ஒண்ணு, அந்த பேச்சி தாயி ரொம்ப ரொம்ப உஷ்ணமான சாமி. அந்த உஷ்ணத்தை கம்மி பண்றதுக்காக அம்மனை குளிர்விச்சாலே நமக்கு பாதி ஆபத்து குறைஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? பன்னீர்ல சந்தனத்தையும் அத்தரையும் கலந்து அதை மொத்தமா கரைச்சு பேச்சி தாயி சிலை பூரா அதை பூசி விட்டு அதை சந்தன காப்புன்னு சொல்லி பாக்குறவங்க எல்லாரையும் நம்ம நம்ப வைக்கணும். வேற? அதுக்கப்புறம் பேச்சி தாயி கண்ணோட உக்கிரத்தை தணிக்கணும். பேச்சி தாயி கண்ணுல வெண்ணெய வச்சு அதுக்கு மேல அந்த வெண்ணெயே வெளியே தெரியாத அளவுக்கு சந்தனத்தை பூசி அம்மனோட கண் பார்வைய மறைக்கணும். அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அப்போதான் நாம பேச்சி தாயோட அந்த உக்கிரமான பார்வையில இருந்து தப்பிக்க முடியும். இந்த யோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு செஞ்சு முடிக்கணும் ஸ்வேதா. பண்ணலாம் அத்த, அத பண்ணியே தீரணும். ஸ்வேதா, தீ மிதிக்கும் போது கால்ல காயம் படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போற? அதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். நான் தீ மிதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே அதை கண்ணால பாப்பீங்க. நாளைக்கு நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் செஞ்சிடணும். பேச்சி தாய் விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. தீ மிதிக்கிறத வெற்றிகரமா எப்படி முடிக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா ஸ்வேதா. நாளைய பொழுது நமக்கு நல்லதா விடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கத்த. நான் சொன்னதை செஞ்சு காமிப்பேன். எனக்கு அந்த தெம்பும் தைரியமும் வந்துருச்சு. கண்டிப்பா நீ செஞ்சு காட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸ்வேதா. குட் நைட். குட் நைட். குட் நைட் அத்தை.